ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்று இலவசங்களை பார்ப்போம். பெயர் நித்யா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் சொந்தமாக மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரை சார்ந்தவங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு ஜாதகத்தில் ரொம்பவே நம்பிக்கை அதிகங்கிறதுனால இவங்க இவ்வளோ வருடமாக திருமணம் தள்ளி போயிட்டது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வேறு ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாகதோஷம் உள்ள மணமகனாக வேணும். அதாவது இவங்களுடைய தோஷத்தை கழிச்சிட்டு திருமணம் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் இல்லை அதாவது டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இல்லை இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 2 சென்டில். இவங்களுடைய அப்பா வீட்டு சைடு இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் மட்டும்தாங்க வந்துச்சு. இவங்களுடைய அப்பா தவறிட்டாங்க. இவங்களுடைய கணவரும் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பாட்டி வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய அம்மா இவங்களுக்கு அண்ணா இருக்காங்க, அவங்க கூட போயிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அம்மா இவங்களை இன்னும் ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்கள் உடனுக்குள்ளே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.